வெல்கம் கோடர்ஸ். கோடிங்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஈஸியான தமிழ்ல ஜாலியா கத்துக்கலாம் உங்களோட கோடர்ஸ் கிராஷ். சோ வெல்கம் டு கோடர்ஸ் கிராஷ். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா பேசிக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இன் C and C++. சோ இந்த வீடியோல நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னு ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சுக்க போறோம். So a function is a set of statements that take inputs, do some specific computation and produces output. இப்போ function அப்படிங்கிறது கோடிங்லயே ஒரு set of statement வந்துட்டு ஒரு input எடுத்து அதை ஒரு process பண்ணி output produce பண்ணுது. அதாவது இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, the idea is to put some commonly or repeatedly done tasks together and make a function so that instead of writing the same code again and again for different input, we can call the function. So, இப்போ நீங்க ஒரு குறிப்பிட்ட வேலையை தான் செய்யணும், ஆனா அதை நீங்க திரும்ப திரும்ப செய்ய போறீங்க அப்படின்னா, நீங்க அந்த ஒரு வேலையை ஒரு டைம் ஒரு நேம் கொடுத்து எடுத்து வச்சுட்டு, அதாவது அந்த கோடை இப்போ நீங்க ஒரு 2 நம்பரை ஆட் பண்ண போறீங்க, பட் அது ரிப்பீட்டடா பண்ண போறீங்க வேற வேற வேல்யூக்கு அப்படின்னா, நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் கோட், அதாவது C = A + B அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஃபங்க்ஷனா போட்டு வச்சுட்டு, ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்ம அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறது பார்ப்போம். ஸோ இந்த கோடை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டு வச்சுட்டு அந்த ஃபங்க்ஷனை நீங்க வேணுங்கிற இடத்துல கால் பண்ணிக்கலாம். அதாவது உங்க கோடிங் ஃபுல்லா நீங்க எங்க அந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ இந்த ஃபங்க்ஷனை அந்த நேம் வச்சு நீங்க கால் பண்ணிக்கலாம். இதை பண்றது மூலியமா நம்ம திரும்ப திரும்ப எழுத வேண்டாம், அதே போல வேலை மிச்சம், அதே நேரத்துல மெமரியும் மிச்சம், டைமும் மிச்சம். சோ 3 ஸ்டெப்ஸ் இருக்கு ஃபங்க்ஷன்ல. அது என்னன்னா டிக்ளேர், டிஃபைன் அண்ட் கால். டிக்ளேர் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். டிக்ளரேஷன். A function declaration tells the compiler about the number of parameters function takes, data types of the parameter and return type of the function. 3 விஷயத்தை நம்ம ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ல கொடுக்கணும். அதாவது அந்த ஃபங்க்ஷன்னா என்ன, அந்த ஃபங்க்ஷன்ங்கிறது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்றதுதான் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட். சோ அதுல 3 விஷயம் முக்கியமா இருக்கணும். அது என்ன அப்படின்னா, எத்தனை பாராமீட்டர்ஸ் அந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்குது, அதாவது எவ்வளோ இன்புட்ஸ் அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க கொடுக்க போறீங்க. ரெண்டாவது விஷயம் டேட்டா டைப்ஸ் ஆஃப் பாராமீட்டர், அந்த பாராமீட்டரோட டைப் என்ன, நீங்க என்ன மாதிரியான பாராமீட்டரை பாஸ் பண்ண போறீங்க. நீங்க ஒரு இன்டீஜர் பாராமீட்டர் பாஸ் பண்ண போறீங்களா, இல்ல ஒரு கேரக்டர் பாராமீட்டர், அதாவது ஒரு நேம் பாஸ் பண்ண போறீங்களா அப்படிங்கறத நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். மூணாவது ரிட்டர்ன் டைப். ரிட்டர்ன் டைப் அப்படிங்கிறது நீங்க எதை ரிட்டர்ன் பண்ண போறீங்க, எந்த மாதிரியான வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போறீங்க. அது அதே மாதிரிதான் ஒரு இன்டீஜரை ரிட்டர்ன் பண்ண போறீங்களா, இல்ல ஒரு கேரக்டர் ரிட்டர்ன் பண்ண போறீங்களா அப்படிங்கறத நீங்க இந்த டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கொடுக்கணும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, int total, int mark1 and int mark2. இதுல என்னோட ரிட்டர்ன் டைப், அதாவது இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து திரும்ப கொடுக்க போற வேல்யூ ஒரு இன்டீஜரா இருக்க போது, இந்த ஃபங்க்ஷனோட நேம நான் டோட்டல் அப்படின்னு சொல்றேன். சோ ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுத்தாதான் நம்ம அதை கூப்பிட முடியும். இப்ப எப்படி நம்மளுக்கு ஒரு நேம் இருந்தாதான் நம்மள இன்னொருத்தவங்க கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபங்க்ஷன் நம்ம ஒரு இடத்துக்கு கால் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு பேர் வைக்கணும். சோ நான் என்னோட ஃபங்க்ஷனுக்கு இப்ப டோட்டல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கேன். அண்ட் பிராக்கெட்ஸ்குள்ள நீங்க என்ன இன்புட் கொடுக்க போறீங்க, அதாவது எத்தனை பாராமீட்டர் பாஸ் பண்ண போறீங்க, அது என்ன டைப்ல இருக்குங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். இங்க நான் 2 மார்க் கொடுக்க போறேன், ஒன்னு இன்டீஜர், ஒரு mark1 and mark2. Next, function definition. A function definition provides the actual body of the function. அதாவது அந்த ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்ண போறேன், அந்த ஃபங்க்ஷன் என்ன வேலை செய்யுது, என்ன வேலை செய்யணுமோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் கொடுக்க போறேன். சோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். int total, int mark1 and int mark2. இத நீங்க ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றதுக்கு முன்னாடி கொடுக்கணும். சோ அப்பதான் நீங்க இந்த கர்லி பிரேஸ்க்குள்ள கொடுக்கறதா உங்க ஃபங்க்ஷன் டெஃபினிஷனா இருக்க போது, அது அந்த ஃபங்க்ஷனோட பாடியா தான் இருக்க போகுது. பட் அது இந்த ஃபங்க்ஷன் தான் தெரியறதுக்காக நீங்க கொடுப்பீங்க. சோ int total, int mark1, int mark2. ஃபங்க்ஷனுக்குள்ள டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றேன். அப்பதான் இந்த mark1 and mark2 ஆட் பண்ணி டோட்டல்ல ஸ்டோர் பண்ணிக்க முடியும்.
இந்த டோட்டல் அப்படிங்கிற வேரியபிள நான் ரிட்டர்ன் பண்றேன் என்னோட மெயின் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்றோம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இதுல இருந்து வர வேல்யூவை நம்ம எதுலயாவது ஸ்டோர் பண்ணணும். இது எப்படி பண்றது அப்படிங்கறத நான் ப்ரோக்ராமா எழுதும் போது உங்களுக்கு ஈஸியா புரியும். நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது என்னன்னா காலிங் அ ஃபங்க்ஷன். காலிங் அ ஃபங்க்ஷன் யூசிங் ஃபங்க்ஷன் நேம் அட் ரெக்வயர்ட் பிளேஸ் இஸ் கால் ஃபங்க்ஷன் காலிங். ஸோ இப்போ உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போ ஃபங்க்ஷனோட தேவை உங்களுக்கு ஏற்படுதோ அப்ப அந்த ஃபங்க்ஷன் நீங்க கூப்பிடுங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷனோட நேம் இருக்கணும். அப்படி நீங்க எத்தனை பெராமீட்டர் பாஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிருந்தீங்களோ அதே நம்பர் ஆஃப் பெராமீட்டர் நீங்க காலிங் ஸ்டேட்மெண்ட்லயும் பாஸ் பண்ணணும். காலிங் ஸ்டேட்மெண்ட்ல தான் உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூவை நீங்க ஃபங்க்ஷனுக்கு அனுப்புவீங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மார்க் அப்படிங்கிற வேரியபிள நான் என் டோட்டல்ங்கிற ஃபங்க்ஷனை சேவ் பண்றேன். ஏன்னா என்னோட டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஒரு இன்டீஜரை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த மார்க் வந்து ஒரு இன்டீஜரா தான் நான் வந்து வச்சிருக்கணும். அப்பதான் இந்த மார்க் வந்து இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து ரிட்டர்ன் ஆகிற வேல்யூவை எடுக்கும். ஸோ இப்போ நம்ம வெறுமனே இங்க டோட்டல் 60,78 அப்படின்னு சொல்லும் போது எரர் காட்டும். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போது பட் அதை எனக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க நான் எதுவுமே கொடுக்காம இருந்தேன்னா அது எரர் காட்டும். ஸோ நீங்க அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க ஒரு வேல்யூவை நீங்க கொடுக்கணும். ஸோ மார்க் ஈக்குவல் டு டோட்டல் ஆஃப் 60,78 அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். அதுக்கப்புறமா என்னோட மார்க்கை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே விஷயத்த நம்ம ப்ராக்டிக்கலா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ நியூ ஃபைல் ஓபன் பண்ணியாச்சு. டெவ் C++ பொறுத்த வரைக்கும் நம்ம ஹேஷ் இன்க்ளூட் iOS stream மட்டும்தான் கொடுப்போம். பட் அதே டர்போ C++ இருந்தா .h கொடுப்போம். அண்ட் நீங்க எக்ஸ்ட்ராவா யூசிங் நேம் ஸ்பேஸ் std கொடுப்போம். இப்போ ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போறோம். ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன் என்னன்னா ரிட்டர்ன் பண்ண போறது ஒரு இன்டீஜர். ஸோ int ஃபங்க்ஷன் நேம் டோட்டல் அண்ட் பாஸ் பண்ண போற பெராமீட்டர் 2, ஒன்னு int mark1 அண்ட் int mark2. ஸோ curly braceல உங்களுக்கு ஃபங்க்ஷன் என்னன்னு கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் டோட்டல் அப்படிங்கிற வேரியபிள நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் equal to mark1 and mark2. So next என்ன பண்றோம், அந்த வேல்யூவை நம்ம ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ ரிட்டர்ன் டோட்டல். இவ்வளவுதான் நம்ம ஃபங்க்ஷன் முடிஞ்சது. ஸோ இப்போ மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் நம்ம டைரக்டா வேல்யூ கொடுக்கறதுனால கொடுக்கலாம், இல்லை யூசர் கிட்ட இருந்தும் வேல்யூ கெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்க டைரக்டாவே கொடுத்துட போறேன். ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். மார்க் ஈக்குவல் டு ஃபங்க்ஷனை கால் பண்ணிடலாம். ஸோ டோட்டலா நம்ம இங்க என்ன வேல்யூ கொடுத்துருந்தோம் எக்ஸாம்பிள்ல 60,78 அண்ட் அதை பிரிண்ட் பண்ண போறோம். cout mark this. இந்த கோட்ஸ்குள்ள கொடுக்கறது அங்க என்ன பிரிண்ட் ஆகணுமோ அதே தான் கொடுப்போம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். அண்ட் மார்க் வந்து அந்த வேரியபிளோட நேம். ஸோ அதோட வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகும். இதை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். கம்பைல் பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு அவுட்புட் 138 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கான டாபிக்ஸ் நம்ம பார்த்தோம், புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களா ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு 2 வேல்யூவை வந்து ஸ்வாப் பண்ணுங்க. ஸோ அதுக்கான ஒரு ஃபங்க்ஷனை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கான ஆன்சரை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிருங்க. அண்ட் கோடர்ஸ் கிளாஷ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது பிடிக்கலன்னா அதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல முடிஞ்ச அளவுக்கு ரெக்டிஃபை பண்றேன். Thank you.